ஹாய் கைஸ், வணக்கம். ரீசெண்டாக இனாகரேட் பண்ண இந்த எம்டிசி லோ ஃப்ளோர் பஸ்ஸில் ஒரு ஷார்ட் ஜேர்னி பண்ணணுன்னு நினச்சேன். ஸோ அதுக்காக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தாம்பரம் வரைக்கும் ஒரு ஷார்ட் ஜேர்னி பண்ணியிருந்தேன் ரீசெண்டாக. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் ட்ராவல் பண்ண பஸ்ஸோட ரூட் நம்பர் வந்து 70V. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயம்பேடு வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க வயா தாம்பரம், அசோக் பில்லர், வடபழனி. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தாம்பரத்துக்கு டிக்கெட் ஃபேர் வந்து 19 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. இந்த பஸ்ஸில் வந்து நீங்கள் 1000 ரூபா பாஸ் வச்சுருந்தாலும் ட்ராவல் பண்ணலாம். இது வந்து டீலக்ஸ் ஃபேர் தான் வந்து இந்த பஸ்ஸில் வந்து வாங்குகிறாங்க. நான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு தோணுன விஷயம் என்னென்னா, முன்னாடி ஆப்ரேட் பண்ணியிருந்த அந்த வோல்வோ லோ ஃப்ளோர் சிட்டி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் சென்னை எம்டிசியில். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு பாதி அளவு இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு கிடச்சிது. பஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாகவே போகுது. நான் வந்து டிரைவர் கேபின் பின்னாடி இருக்க அந்த ஃபஸ்ட்டு சீட்டில் தான் ட்ராவல் பண்ணேன். இது வந்து ஒரு ரியர் இன்ஜின் பஸ்னால் ஃப்ரண்ட்டில் அந்த அளவு எந்த சவுண்டுமே கேட்கல. பஸ்ஸு மூவ் ஆகும்போது ரியர் இன்ஜினில் கூட அந்த அளவு சவுண்டு கேட்கலங்க. நான் பஸ் வந்து ஐடியெலாம் நிற்கும் போது அந்த சவுண்டும் கேப்சர் பண்ணேன். சவுண்டு ரொம்ப கம்மியாக தான் கேட்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஏன்னா BS6 இன்ஜின் நினைக்கிறேன் இந்த பஸ்ஸுக்கு. ஸோ அது வந்து அந்த சவுண்டை ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. மற்றபடி பஸ்ஸு மூவ் ஆகும் போதெலாம் அந்த வியூலாம் பார்க்கும்போது ஒரு ஓல்வோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் என்ன ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்குமோ அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பஸ்ஸு அந்த கேபின் வியூலேருந்து பார்க்கும்போது. டிரைவர் அண்ணா கையிலையும் கேட்டேன், அவரும் அதான் சொன்னார், பஸ்ஸு நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது ஓட்டுறதுக்கு. மெயினாக இது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் பஸ்ஸுனால கியர்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ வெறும் சுவிட்ச் கண்ட்ரோல் தான். ஸோ டிரைவர்ஸ் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு கம்ஃபர்டபுளான பஸ் தான். ஏன்னா இது ரியர் இன்ஜினால் ஃப்ரண்ட்டில் வந்து அந்தளவு ஹீட் இஷ்யூலாம் எதுவும் இருக்காது. அது இல்லாமல் டிரைவர் கேபினில் ஒரு சின்ன ஃபேனும் கொடுத்துருக்காங்க. பட் ஓவராலாக எனக்கு இந்த ஒரு ஷார்ட் ஜேர்னியில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணுன்னா ஒரு கம்ஃபர்டபுள் ஜேர்னியாக தாங்க அமைஞ்சது. நான் ட்ராவல் பண்ண இந்த டைமில் அந்தளவு கூட்டம் இல்லை. மேபி பீக் ஹவர்ஸில் அந்த ஸ்டாண்டிங் பேசஞ்சர்ஸோடு ட்ராவல் பண்ணும்போது தான் இந்த பஸ்ஸோட அந்த ரியல் வென்டிலேஷன்லாம் எப்படி இருக்குது, ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கா, அதெல்லாம் வந்து அப்போ தான் வந்து சொல்ல முடியும். மேபி முடிஞ்சால் அடுத்த வாட்டி வாய்ப்பு கிடைச்சா நான் ட்ராவல் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸும் வீடியோவை எடுத்து போடவும் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நாள் அப்புறம் ஒரு டிரைவர் கேபின் வீடியோ வந்து எடுக்க முடிஞ்சுது. பெர்மிஷன் கொடுத்தா இன்னும் நிறைய வீடியோ இது மாதிரி எடுக்கலாம். முக்கியமாக எனக்கு இந்த ஸ்டேரிங் வியூவில் வீடியோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஃபைனலாக வந்து எடுக்க முடிஞ்சுது. அதோட லக்கிலி ரெயின் எஃபெக்டோடும் எடுக்க முடிஞ்சுது இந்த ஒரு ஷார்ட் ஜேர்னியில். மெயினாக எம்டிசி நிர்வாகம் இந்த பஸ்ஸை வந்து ஒழுங்காக மெயின்டெனன்ஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் பொதுமக்களும் இந்த பஸ்ஸை வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ஒத்துழைப்பு தரணும். ஸோ இப்போ நீங்கள் லைவ் சவுண்டோடு பாருங்கள். தாம்பரம் வந்தோடனே இந்த வீடியோ முடிஞ்சிடும்.